எனக்கு அருமையானவர்களே, இந்த நல்ல காலையிலும் இயேசுவின் நல்ல நாமத்திலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். இந்த நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மோடு கர்த்தர் கூட இருந்து வழிநடத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து நம்ம இதுவரை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நான் நம்புகிறேன் நீங்களும் சுகமாக ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி இந்த காலையிலும் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் அவரையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். பிரியமானவர்களே, தம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் அவரை நம்பியிருக்கிறபடியா அவர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். இன்றைக்கு இந்த பூரண சமாதானம், ஃபுல்ஃபில் வாழ்க்கை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை. நீங்கள் பார்த்தாலும் குறைவுகள், வேதனைகள், பொருளாதாரம் இருக்கலாம், பொருளாதாரத்தில் பிரச்சனை, வியாதி என்ற வியாதியில் பிரச்சனை, தனிப்பட்ட ரீதியில் தொழில்களில் இந்த எத்தனையோ பிரச்சனைகளில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏசாயா சொல்கிறார், தம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனது உடையவர். இன்றைக்கு ஒரு பூரணமான வாழ்க்கை, ஃபுல்ஃபில்லான ஒரு வாழ்க்கை, பூரண சமாதானத்தில் வாழ்கிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமென்றால் ஏசாயா அதிலே பதில் சொல்கிறார், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனது இருக்க வேண்டும். கடந்த நாட்கள் சகோதரன் சொன்னார், எல்லாத்துக்கும் மனசு தான் முக்கியம். ஒருவரை விரும்பணும் என்றால் அதுக்கு மனசு, சாப்பிடணும் என்றால் மனசு, வேண்டாம் என்று சொல்வதற்கு மனசு, எதுவாக இருந்தாலும் மனசில் இடம் இருந்தால் சொல்லுவாங்க, மனம் இடம் இருந்தால் எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆண்டவன் சொல்லுகிற ஏசாயா கூடாக தம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனது உடைய அவரை உறுதியாக இன்றைக்கி உறுதியை பற்றி கொள்ள முடியாமல் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல பாடுகள், பல உபத்திரவங்கள் நாம் சந்திக்க முடியும். கடந்த நாட்களில் 25வது அனுவசரியை ஊழியத்திலே தம்பட்டை பகுதியில் வந்து 25வது வருடத்தை பூர்த்தி செய்ய நினைக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த 25 வருடங்களும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ வேதனைகள், உறுதியை பற்றி கொள்ள முடியாது. குடும்பத்தால், தனிப்பட்டதிலே, மாம்சத்தால், மக்களால், இல்லாட்டி சமுதாயத்தால் பலவிதமான பிரச்சனைகள். சில மக்கள் விளங்கி கொள்ளாத நிலைகள், ஊழியத்திலே விளங்கி கொள்ளவில்லை, இவர்கள் மதம் மாற்றுகிறார்கள், ஆட்கள் சேர்க்கிறார்கள் என்ற பிரச்சனை. சிலவர்கள் ஒன்றென்று கூட வந்த மக்கள் அது கூட இருந்தவர்கள் விளங்கி கொள்ளாத நிலை, பொருளாதார ரீதியாக உணவில்லாத நிலைகள். ஒரு அம்பசம், இன்றைக்கு அம்பசம் பெறுமதி இல்லை, ஆனால் அன்றைக்கு அம்பசம் ரூபாய் ஒரு காத்தடிப்பதற்கு பயன்படும். ஆனால் அன்றைக்கு அந்த அம்பசம் ரூபாய் இல்லாத நாட்கள், பொருளாதார ரீதியாக சரீரத்தில் பலவீனம். இன்றைக்கு தான் நம்முடைய கைகளில் ஃபோன் இருக்கிறது, நினச்சா போகலாம் வரலாம். ஆனால் அன்றைக்கு ஃபோன் இல்லை, ஒரு கோல் வந்தால் 3 நாளைக்கு பூரா எனக்கு மெசேஜ் வரும். இப்படி நம்மளோட சொந்தக்காராக்களோ, அம்மாவோ, அப்பாவோ, பாஸ்டரோ காய்ச்சிருக்காங்க. ஆனால் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டது. சிலவழில் தனிமை, யாரும் இல்லை. தனிய வீடு வாடகைக்கு எடுத்திருக்கிற நேரம் அங்கே யாரும் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, ஊர் இல்லை, உறவு இல்லை. சில நேரம் பல நடைகள், பட்டினிகள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல, அவரை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவர்கள் அவரையே நம்பி இருக்கிறபடியா அவர்களை பூரண சமாதானத்திலும் காத்துக்கொள்வார். ஆமே. குறை வராமல்ல, பிரச்சனை வராமல்ல, போராட்டம் வராமல்ல, பாடுகள் வராமல்ல, உபத்திரம் வராமல்ல, கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்ய வல்லவர் இருக்கிறார். பல சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு நாள் தேவ சமூகத்தில் 3 பேரோட ஆண்டவரை ஆராய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து எனக்கு ஏசி கல்லெடுத்து எறிந்து அவர்களை துன்பப்படுத்த ஒழிக்கிற நேரம் கர்த்தர் பொறுமையை தந்தார். உங்களுக்கு தெரியுமா, அந்த கற்களை எண்ணி பார்க்குற 9 கற்கள் இருந்தது. நானோட கரத்தில் எடுத்து ஜெபித்த, ஆண்டவரே இந்த 9 கற்களை 9 ஆத்துமாக்களாய் மாற்றும் என்று சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, முதல் கர்த்தருக்குள்ளே ஞானஸ்தானம் கொடுத்தது 9 ஆத்துமாக்கள். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, தேவன் நமக்கு எவ்வளவு நல்லவர். பல சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு நாள் உபவாசம் இருந்த நேரம், இந்த நாட்களில் தான் உபவாசம் வந்தால் பின்னர் 4 மணி 5 மணிக்கு சாப்பிடலாம். அந்த நாட்கள் உபவாசம் இருந்தால் இரவு 9 மணி தான் சாப்பாடு. அது நான் சமைப்பதில்லை, எனக்கு சாப்பாடு கொண்டு வரவங்க அன்றைக்கி ஏதோ நடந்து மறந்து விட்டார்கள், இல்லாட்டி ஏதோ நடந்து சாப்பாடு கொண்டு வரவில்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் நினச்சேன், ஆண்டவரே நாளை காலைல நம்முடைய ஆராதனைக்கு நான் போகணும். ஆராதனையில் 13 பேர் தான் ஆராதனையில் இருப்பாங்க. அந்த நேரம் நான் நினச்சேன், ஆண்டவர் நான் காலைல ஆராதனைக்கு போகணும் என்றால் எனக்கு சாப்பாடு இருந்தால் தான் நான் போவேன்னு சொன்னேன். அதனால் காலையில் எழும்பி நான் பார்க்கணும். முதல் நான் முழித்தது முன்கூட்டில் இருக்கிற அம்மா அவங்க சாப்பாடு செய்து, அதாவது தோசையும் வல்லார சம்பளம் செய்து கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, இரவெல்லாம் எங்கள் மனசில் நிம்மதி இல்லை தம்பி, உனக்கு இதை செஞ்சு கொடுக்கணும். அவள் முதல் சந்திக்கிறேன். ஊழியக்காராக்களே, தேவ மக்களே, இன்றைக்கு அவங்க திருச்சபையில் மெம்பராக இருந்து கடந்த ஆண்டு தான் கர்த்தர்கள் நித்திரை அடைந்தார்கள். மண்டானை பகுதியிலே அவர் வாழ்ந்தார். நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே,
கர்த்தரை உறுதியாக நம்புவோமா இருந்தார். உறுதியாக பிடித்த என்னுடைய ஊழியக்காரர்களை இதை பார்க்குற ஜனங்களை சிலர் புதாக்கள் அழைக்கலாம். கிறிஸ்தவம் ஒரு தனி மனிதனுக்கு சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் சொந்தமான அவரை அந்த தெய்வத்தை யாரெல்லாம் உறுதியாக நம்புகிறாங்களோ, யாரெல்லாம் உறுதியாக பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பூரண சமாதானத்தில் காத்துக்கொள்வார். குறைவுகள் வரும், வேதனைகள் வரும், தனிமை வரும், உபத்திரம் வரும், பாடுகள் வரும், கண்ணீர் கஷ்டம் துன்பம் வரும், தனிமை வரும். ஆனால் கவலைப்படாதங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை கைவிட தெய்வமே இல்லை. அவர் மனிதன் முகத்தை பார்க்கிறான். அவர் உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து வைக்கிறான். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் வைக்கிறான். தனிமையிலே மனிதர்களை தேற்றி அரவணைத்து காத்து அற்புதம் செய்கிற நல்லவர் மனிதர்களோடு இருக்கிறார். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, அவர் உறுதியை பிடித்துக் கொள்ளும், உறுதியை பற்றி கொள்ளும். மனதை குழப்பறதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். பொருளாதார ரீதியாக வரலாம், சில உலக ஆசை இச்சைகள், பலவிதமான போராட்டங்கள், மனிதர்கள் கூட இருக்கிற வழங்கிக் கொள்ளாமல் நம்ம விட்டுட்டு போகலாம், நம்மளை பற்றி பிள்ளையாக கதைக்கலாம். சில வேளை ஆண்டவருக்கு ஊழியம் தேவைதானா என்ற எண்ணம் பெறலாம், ஆண்டவர் இந்த பணி செய்யணுமா என்ற எண்ணம் பெறலாம், இதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் என்று நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உறுதியை பிடித்துக் கொள்ளுங்கள். இதை பார்க்குற நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், அதறியப்பட்டு போய்க்கலாம், ஊழியம் வேணாம் என்று இருக்கலாம். சிலர் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கை ஒன்றுமில்லை, கஷ்டம், பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக எனக்கு 1000 பிரச்சனைக்கலாம். உங்களுக்கு சொல்ல 25 வருஷத்துக்கு முதல் என் குடும்பத்தில் நான் தான் முதல் பிள்ளை. எனக்கு 2 தங்கச்சிமா, ஒரு தம்பி. இவர்களை பார்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. ஆனால் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு 25-26 வருடங்களை கடந்து விட்டோம், ஒரு நாளும் கர்த்தர் குறை வைக்கவே இல்லை. அல்லேலூயா. என்ன பிரச்சனை? காசு பணம் என்றது முக்கியம். 2வது, முதலாவது அவரை உறுதியாக பிடித்துக் கொள்வோம். போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் அவரை உறுதியாக பிடித்துக் கொள்வோம். அவர் உறுதியாக பிடித்துக் கொள்வோம் என்றால் அவர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் குறை வந்தாலும் குறைவை நிறைவாக்குவார். பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைகளை சாதிக்க பலனை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார், அற்புதத்தை கொடுப்பார். அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். காரணம் என்ன? அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அவர் உங்களையும் என்னை அறிந்திருக்கிறார். உங்களுக்காக எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, அவரை பிடித்துக் கொள்ளுங்க, அவரை நம்புங்க, அவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்க. அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களோட வாழ்க்கையில் ஒரு நாளும் குறைவில்லாமல் கர்த்தர் காப்பான், நிறைவாய் நம்மளை நடத்துவோம். ஆமென். அவர் ஏசாயா 26:3 அவரை உறுதியாக பெற்றுக் கொள்ளும் மனதுடைய அவரையே நம்பி இருக்கிறபடியா அவனை பூரண சமரத்தில் காத்துக்கொள்ளும். ஆமென். நீங்களும் அவரை நம்புங்க, அவர் இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் செய்யும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. உங்களுக்கு அவர் நிச்சயம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இதை பார்க்கறது பிள்ளைகளுக்கான ஜெபிக்க யாராக இருந்தாலும் உண்மை உறுதியை பற்றி கொள்ள மனதாக இருக்கட்டும். உண்மையை உறுதியாக பற்றி கொள்வது நீர் அவருடைய பூரண சமத்தை காத்து கொடுத்தோம். இந்த வார்த்தை அவர்களுக்கு பலிக்கட்டும், பலனடையட்டும், தைரியப்படட்டும். இன்னும் உமக்காய் ஓடி உழைக்க கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். அன்பின் கர்த்தர் ஒப்புக்கொள்ளும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கர்த்தர் பேசிய காரியங்களை இதில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்யணும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.